பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவாளரான சேலம் மேற்கு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அருள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. ராமதாஸ் அன்புமணிக்கு இடையே ஏற்பட்டுள்ள சமரசம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டாங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் ராமதாஸ் பக்கம் நின்ற எங்களை போன்ற நிர்வாகிகள் நிலைமை கேள்விக்குறியாகிவிட்டது. நாங்கள் ஒன்று சேர்ந்து 2 நாளில் முடிவை அறிவிப்போம் என்று அருள் அதிர்ச்சி கிளப்பினார். 2 பேரும் இணைந்தது, 2 பேரும் சந்தித்ததை மனமாற வரவேற்கிறோம் என்பது நாங்கள்லாம் முன்னாடியே அறிக்கை கொடுத்திருக்கிறோம். ஐயாவை நம்பி பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற ஏக்கத்துலதான் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. நான் ஒன்றும் இப்போ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு இருக்கிறோம். இப்போ சென்னை, நம்ம வேலூர், திருவள்ளூர் எல்லா மாவட்டத்துல இருந்து இங்கே ஒரு காலையில இருந்து வந்து போயிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னு கருத்து கேட்கிறோம். சென்னையில ஒரு நாள் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். இது வரைக்கும் அவங்க சொன்னவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அது சொல்ல முடியாது. 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும். 2 நாள் 3 நாள் ஆகும் சொல்றோம் நாங்க. இணைப்பு வந்து உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக, எப்படி மற்றற்ற மகிழ்ச்சியா இருந்தா நாங்களே சொல்லணும்ல, மகிழ்ச்சியா இருந்தாலும் சொல்ல முடியல. ஆனா இந்த இணைப்பு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துன்னு வச்சுங்க, நீ பாட்டாளி மகிழ்ச்சி அங்கீகாரம் பெற்றிருக்கோம், துணை முதலமைச்சர் ஆயிருப்போம், இன்னும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் பெற்றிருப்போம். எங்களுக்கு 5.8% வாக்காளருடைய சதவீதம் என்பது 2% குறைஞ்சிருக்காது. அதான் வேதனை, வருத்தம், வலி. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பல கோடி கடங்காரன் ஆயிருக்க மாட்டோம். இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு கடங்காரன் என்ன கொலை செய்ய பார்த்துருக்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது பேசிக்கலாம்.